السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேற்றைய தினத்துல அந்த 72 கூட்டத்தார்களுடைய அசல் வேர் பார்த்தோம். அதுல கடைசியாக நாம் சொன்னது முஷப்பிஹா, அதாவது அல்லாஹ்வை படைப்பினங்களோடு ஜிஸ்ம்களோடு ஒப்பிடக்கூடியவர்கள். இன்னும் விரிவாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹுக்கு உருவம் கற்பிக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு முஷப்பிஹா, முஜஸ்ஸிமா, ஹஷவியா என்று பல்வேறு பெயர்கள் உண்டு. ஹஷவியா என்பது ஹஷு அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்தது. ஹஷுன் அப்படின்னு சொன்னா ஜிஸ்முன்னு அர்த்தம். அதனால அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ்வுக்கு ஜிஸ்ம் இருக்கு, உருவம் இருக்குன்னு சொல்றதுனால ஹஷவியா அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு வந்துச்சு. அடுத்து இந்த முஷப்பிஹா, இந்த முஜஸ்ஸிமா குரூப்லயும் 12 வகையா பிரிகிறாங்க. அதுல ஒரு குரூப்புக்கு பேர் யூனுசியா அப்படின்ட்டு பேரு. யூனுஸ் என்கிற ஒரு நபர் அந்த முஷப்பிஹால உள்ள 12 குழுவுல ஒரு குழுவுக்கு தலைவராக இருந்து செயல்பட்டார். எனவே அவருடைய கருத்துக்களை, வழிகட்ட கொள்கைகளை அந்த முஷப்பிஹாவில் இருந்து யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவங்களுக்கு யூனுசியா அப்படின்னு ஒரு பெயர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. யூனுசியாவுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹு தாலா அரிசின் மீது உட்கார்ந்து இருக்கிறான். எப்படி ஒரு மனிதன் சேர்ல உட்கார்ந்து அந்த மாதிரி அல்லாஹ் அரிசின் மீது உட்கார்ந்து இருக்கிறான். அரிசின் மீது இருக்கக்கூடிய அந்த அல்லாஹுவை வானவர்கள் அரிசை சுமக்கும் போது அல்லாஹ்வையும் சேர்த்து சுமக்கிறார்கள். அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல அரிசை சுமக்கக்கூடிய வானவர்களை பத்தி பேசுறானே இல்லையா, அதை அப்படி பதிவு செய்யறாங்க. அல்லாஹ் அரிசி மேல உட்கார்ந்துருக்கான், வானவர்கள் எல்லாம் அரிசை தூக்குறாங்க. இப்ப அல்லாஹ்வையும் சேர்த்து தான் தூக்குறாங்க. அப்ப குறிப்பிட்ட சில வானவர்கள் அல்லாஹ்வையும் சேர்த்து தூக்குறாங்களே, அப்ப அல்லாஹ் பலவீனமானவனா அப்படின்னு சொன்னா அதுக்கு அவங்களே விட கொடுக்குறாங்க. அல்லாஹ் பலமானவன் தான், அதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. ஆக மொத்தம் இப்ப நான் சொன்ன இந்த 6 அசல் வேறு கொள்கை குழப்பவாதிகள்ல 72 கூட்டத்துல இந்த அசல் வேர்கள் 6 குரூப் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுவும் அவர்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு போன அந்த கிளைகள் 72ஆக பிரிஞ்சு இல்லை, இது எல்லாத்தையும் நம்ம உள்ளடக்கி பார்த்தோமே. ஆனால் அன்று எதுவெல்லாம் ஆபத்தான கொள்கைகளாக, இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கைகளாக, அதிலும் குறிப்பாக தௌஹீதுக்கு எதிரான கொள்கையாக, தௌஹீதை அடித்து தகர்க்கக்கூடிய கொள்கைகளாக எந்தெந்த வழிகட்ட கொள்கைகள் இருந்தனவோ அது அனைத்தையும் நம் இமாம்கள் அடையாளப்படுத்தி, அந்த கூட்டத்தார்களுக்கு பெயரிட்டு அவர்களை அடையாளப்படுத்தி இந்த சமூகத்தை, இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாப்பதற்காக அகீதாவுக்கு சார்ந்த, அகீதாவுக்கு என்றே தனி நூல்கள் எழுதினாங்க. எப்படி ஃபிக்ஹுக்கு தனி நூல்கள் எழுதினார்களோ அதே போன்று அகீதாவுக்கு என்றே தனி நூல்கள் இமாம்கள் என்ன செய்கிறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்பட, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் உட்பட பெரும் இமாம்கள் எல்லாம் அகீதாவை பாதுகாப்பதற்கென்றே பல நூல்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அதுல குறிப்பாக ஹனஃபி மத்ஹபுல இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் ஃபிக்ஹுல் அக்பர், அல் ஃபிக்ஹுல் அபுசத், அல் வசியா போன்ற பல்வேறு நூல்களை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்களே எழுதியிருக்கிறாங்க. இஸ்லாமிய கொள்கைகளை பாதுகாக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய கொள்கைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற தூய எண்ணத்தில் என்ன செஞ்சாங்க, அவங்க எல்லோருமே நூல்கள் எழுதிட்டாங்க. இதை இன்னும் ஆழமாக நாம் கவனிக்க வேண்டியது, அன்று நம் இமாம்கள் எதையெல்லாம் வழிகட்ட கொள்கை, ஆபத்தான கொள்கை, சரியத்திற்கு நேர் எதிரான கொள்கை, தௌஹீதோடு நேரடியாக முரண்படக்கூடிய கொள்கை, முழுக்க முழுக்க ஷிர்கு குஃப்ரான கொள்கை என்று நம் இமாம்கள் எதையெல்லாம் அந்த 72 கூட்டத்தை முன்னிறுத்தி அவர்களை அடையாளப்படுத்தி அச்சுறுத்தினார்களோ, எச்சரிக்கை செய்தார்களோ, அந்த புதைக்கப்பட்ட அந்த ஆபத்தான நச்சு கொள்கைகளை, கருத்துக்களைத்தான் இன்றைய வஹாபிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற நேம்ல கொண்டு வராங்க. அது முஅத்தஸிலாங்கிற பேர்ல கொண்டு வந்தாலோ, முஜஸ்ஸிமா என்கிற பேர்ல கொண்டு வந்தாலோ, ராஃபிலியா ஷியா என்கிற பேர்ல கொண்டு வந்தாலோ, முர்ஜியா என்கிற பேர்ல அவங்க கொண்டு வந்தாலோ, அப்போ மக்களுக்கு பளிச்சுன்னு அடையாளம் தெரிந்துவிடுங்கிற காரணத்தினால்
பெயர் மாற்றி தங்களுடைய பெயரை மாற்றி கொள்கைகளை புதிய கொள்கைகளை என்ன செய்யறாங்க இந்த உம்மத்துல கொண்டு வந்து கொடுத்து ஏமாத்தலாம்னு பாக்குறாங்க. அப்படி அவங்க தங்களுக்கு வைத்து கொண்ட அந்த பெயர்கள் தான் அது டிஎன்டிஜேன்னு வச்சுக்கலாம், ஐஎன்டிஜேன்னு வச்சுக்கலாம், கேடிஜேன்னு வச்சுக்கலாம், என்ன பேருன்னு வச்சுக்கலாம். ஆக மொத்தம் அவங்க எல்லாத்துலயுமே ஒரு விஷயத்துல அப்படி ரொம்ப கவனமா இருப்பானோ. வஹாபிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தௌஹீது தௌஹீதுங்கிற பேரை பிடிச்சி வச்சுக்குவான். தமிழ்நாடு தௌஹீ ஜமாத்து, இந்திய தௌஹீ ஜமாத்துன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆக மொத்தம் தௌஹீ ஜமாத்து தௌஹீ ஜமாங்கிற பேரை கொண்டு வந்து பெயரில் தான் தௌஹீது இருக்கிறது தவிர கொள்கையில் முழுக்க முழுக்க குஃபுரும் ஷிர்க்கும் தான் நிரம்பி இருக்கிறது என்பதை நம்ம மக்களுக்கு மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஏன்னா மக்கள்கிட்ட இவன் வந்து தவறான தௌஹீதுன்னு பேரை வச்சுட்டு இதுதான் தௌஹீதுன்னு மக்களை நம்ப வைக்கிறான். தூய முஸ்லிம்களை ஷிர்கு குஃபுர் பக்கம் அழைக்கிறான். அப்போ உண்மையான தௌஹீது உண்மையான ஏகத்துவ கொள்கையில இத்தனை ஆண்டு காலங்களாக முஸ்லிம்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே முஷ்ரிக்கு அப்படின்னு சொல்லி தூய கொள்கையில் இருந்தவங்கள தூய ஷரியத்தில் இருந்தவங்கள அவங்கள வந்து ஒரு முஷ்ரிக்குன்னு பட்டம் கட்டி இவன் வந்து ஒரு போலி தௌஹீதை இன்னைக்கு சமூகத்துல வந்து லேபிள் தூய தௌஹீங்கிற லேபிள்ல மக்களை ஏமாத்த பார்க்குறான். அப்போ நம்ம இங்க தெரிய வேண்டியது இப்ப நான் பதிவு செஞ்சேன் பார்த்தீங்களா 6 அசல் குரூப்புகளை அவங்கள்ட்ட உள்ள கொள்கைகளை பதிவு செஞ்சேன் பார்த்தீங்களா. இது கொஞ்சமும் பிசகாமல் முழுக்க முழுக்க அப்படி யார்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்றைய தௌஹீத்வாதிகள்கிட்ட இருக்குது. போலி தௌஹீத்வாதிகள்கிட்ட குறிப்பாக டிஎன்டிஜே போன்ற கூட்டத்தார்கள் இடத்துல நான் வந்து 6 குரூப்பை வரிசைப்படுத்தி அவங்களுடைய கொள்கைகளை பதிவு செஞ்சேன் பார்த்தீங்களா. அது எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். அதை வந்து எடுத்துட்டு மொத்தமா சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி மக்கள் அந்த கொள்கைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறானோ இழுத்துட்டு இருக்கிறான் என்பதையும் நம்ம கவனமாக அதை அணுகணும். அடுத்து வந்து இப்போ அகீதாவை பொறுத்த வரைக்கும் முதன்மையான ஒரு ஈமான் வந்து அல் ஈமானு பில்லா, அல்லாஹ்வே நம்புவது. அதுதான் வந்து அசல் கொள்கையில ரொம்ப அசல் அதுதான். அதுக்கு அடுத்து ஆமந்து பில்லா மலாய்கத்திஹி வ குத்துபிஹி ஒரு சுலிஹி என்பது அடுத்தடுத்து 2ஆம் 3ஆம் கட்டமானது. முதல்ல அல்லாஹ்வை எப்படி நம்புறது? இது வரைக்கும் நம்ம எல்லோருமே ஒரு விஷயத்துல ஒன்றுபடுறோம். எந்த விஷயத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புவது, படைத்தவன் இருக்கிறான் என்று நம்புவது. இது எல்லாரும் சொல்றாங்களா இல்லையா? யாரெல்லாம் தங்களை மூமின் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ ஆனா வழிகட்ட கொள்கைகளை இருந்து கொண்டு மக்களை வழியெடுக்கிறார்களோ யாராக இருந்தாலும் எல்லோருமே ஒரு கருத்து ஒன்றுபடுறோம். எந்த கருத்துன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ் இருக்கிறான். இதைத்தான் நபி அவர்கள் சஹாபாக்கள் நமக்கு போதிச்சது. அல்லாஹ் இருக்கிறான். ரெண்டாவது அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றான் அவன் ஒருவன் தான், பல பேர் கிடையாதுமே வணக்கத்திற்கு தகுதியானவன். இணை கிடையாது, துணை கிடையாது, பெற்றோர்கள் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, எந்த பலவீனமும் இறைவனுக்கு கிடையாது. இந்த பசி, தூக்கம், திருமணம், அந்த மாதிரி மனிதனுக்கான பண்புகள் ஒன்று இருக்குது இல்லை, இந்த மாதிரியான எந்த பலவீனங்களும் அல்லாஹுக்கு கிடையாது. அவன் இணை இல்லாதவன், துணை இல்லாதவன், கணவன், அவனுக்கு மனைவி என்று ஒன்று கிடையாது, தாய் தந்தைன்னு ஒன்று கிடையாது, பிள்ளைன்னு ஒன்று கிடையாது. அப்படி இருக்கிற எல்லாருமே அடிமைகள் தான், அல்லாஹ்வுடைய அடிமைகள் தானே தவிர அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் இல்லை. இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் அனைத்தின் மீதும் ஆற்றல் மிக்கவன் என்பது மிக முக்கியமான ஒரு அகீதா, ஒரு நம்பிக்கை, ஒரு கொள்கை. இதை எல்லா நபிமார்களும் போதிக்கிறாங்க. இதை தாண்டி மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை கொள்கை என்ன கேட்டீங்கன்னா இறைவன் வந்து படைப்பினங்களுக்கு ஒப்பானவன் அல்ல. அவன் படைப்பினுக்கு ஒப்பானவன் கிடையாது. இறைவனுக்கு நிகரில்லை. அவன் யாருக்கும் ஒப்பாக மாட்டான். அவன் யாருக்கும் ஒப்பாக மாட்டான் என்கிற அடிப்படையில இறைவன் உருவமற்றவன். இறைவன் உருவமற்றவன் என்கிற இந்த கொள்கைதான் தூய கொள்கை, சத்திய கொள்கை. இந்த கொள்கைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சஹாபாக்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஏன்னா உண்மையான ஈமான் கொள்கைய நம்ம எங்கிருந்து பெறுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா நபி யாருக்கு எதை போதிச்சாங்களோ அவங்கள்ட்ட இருந்து பெறுவதுதான் உண்மையான கொள்கை. சரிங்களா? அப்போ இந்த உண்மையான கொள்கை வந்து சஹாபா பெருமக்களுக்கு வந்து இஸ்லாத்தை ஈமான போதிச்சது யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபாக்கள் எந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்க என்பதை வச்சு அது நமக்கு அளவுகோல். அவங்க எந்த நம்பிக்கையில இருந்தாங்க? முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஈமான தானே போதிச்சு கொடுத்தாங்க. அப்ப அத்தகைய சஹாபாக்கள் எந்த ஈமான்ல, எந்த நம்பிக்கையில, எந்த கொள்கையில இருந்தாங்க அப்படின்னா அது பெரும் பெரும் சஹாபாக்கள் யாராக இருந்தாலும் தெளிவாக பேசக்கூடிய அந்த கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது இறைவன் உருவமற்றவன் என்பது நேரடியாகவே சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா எவ்வளவு பெரிய சஹாபி, நபியினுடைய குடும்பத்தில் உள்ளவங்க, மிக முக்கியமான குர்ஆனுடைய விரிவுரையாளர்.
அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்கிற சஹாபி எவ்வளவு முக்கியமான சஹாபி, மாபெரும் மார்க்க சட்ட நிபுணர், எவ்வளவு சிக்கலான கேள்விக்கும் எளிமையாக பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர் அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா எந்த கொள்கையில எந்த நம்பிக்கையில இருக்கிறாங்க? அந்த அது போன்ற சஹாபாக்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு தாபீன்களுக்கு எந்த மாதிரி கொள்கையை போதிச்சாங்க? நம்ம வரலாறை பார்க்கிறோம், ஹதீஸை பார்க்கிறோம். அதாவது ஹாக்கிம்ல ஒரு ஹதீஸ் வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களே அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. என்னன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. குர்ஆன்ல இருந்து ஒரு கேள்வி. யௌம யுக்ஷஃபு அன் சாகின் அப்படின்னு ஒரு கேள்வி. யௌம யுக்ஷஃபு அன் சாகின். இப்போ வந்து சாக்கின்கிற சொல்லுக்கு வந்து பல அர்த்தம் இருக்குது. அதுல டப்புண்டு மனுஷனுக்கு புரியுற மாதிரி ஒரு அர்த்தம் என்ன கேட்டா, கால் முட்டுல இருந்து அது கதம் பாதம் வரை உள்ள அந்த பகுதிக்கு பேரு சாக்கு அப்படின்னு பேரு. நம்ம தமிழ்ல கால்னு அர்த்தம் வைப்போமே. கஷ்புனா என்ன? திறக்கிறதுன்னு அர்த்தம். யௌம யுக்ஷஃபு அன் சாக்குனா என்ன? சாக்குக்கு பல அர்த்தம் இருக்குது. இங்க மனுஷன் டப்புன்னு புரியுற மாதிரி அர்த்தம் என்னவா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, காலுன்னு அர்த்தம் இருக்குதா இல்லையா? அப்போ மறுமையில் கால் திறந்து காட்டப்படும் அந்த நாளில் அப்படின்னு அர்த்தம் வருது. யௌம யுக்ஷஃபு அன் சாக், காலை காலை திறந்து காட்டப்படும் அந்த நாள், அந்த நாளில் அப்படின்னு ஒரு பொருள் வருது இல்ல. இப்போ அத இப்னு அப்பாஸ் நம்மகிட்ட கேள்வி கேட்கறது என்ன விளங்கிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய காலு அப்படின்னு அர்த்தம் வச்சா அல்லாஹ்வுக்கு உருவன்னு வருதே. அல்லாஹ்வுடைய கால்னு அர்த்தம் வச்சா அல்லாஹ்வுக்கு உருவன்னு அர்த்தம் வருதே. அப்ப இந்த வசனத்தை எப்படி புரியுறது? அப்ப அதைத்தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்னு அப்பாஸ் நம்மகிட்ட போய் இந்த கேள்வி கேட்கிறாரு. யௌம யுக்ஷஃபு அன் சாக்கின் வருது, இது எப்படி புரியுறதுன்னு. அது எப்படி புரியுறது அப்படின்னு கேள்வி வந்த உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றாங்க. அந்த அவர் கேட்கிற கேள்வியை நீங்க கவனிக்கணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற பதிலையும் நீங்க கவனிக்கணும். யௌம யுக்ஷஃபு அன் சாக் என்கிற வசனத்தை எவ்வாறு புரிவது அப்படிங்கிற கேள்வி யார்ட்ட கேட்கப்படுது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ன பதில் சொல்றாரு? இதா ஹஃபிய அலைக்கும் ஷையும் மினல் குர்ஆனி, குர்ஆனிலே ஏதேனும் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஹஃபியாக, அதாவது உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால், அறிவில் அது மறைந்து விட்டால் அப்படின்னு சொன்னா, குர்ஆன்ல ஏதேனும் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியவில்லை என்றால், ஃபபுத்தகூஹு ஃபி ஷிஅரி, அதற்கான விளக்கத்தை பொருளை நீங்கள் கவிதையில் போய் தேடுங்கள். ஃபஇன்னஹு தீவானுல் அரபு, ஏனென்றால் கவிதை என்பது, இலக்கியம் என்பது அது அரபுனுடைய ஒரு ஒரு அகராதி நூல் மாதிரி ஒரு நூலாகும். தீவானுல் அரபு, அரபு மக்களினுடைய ஒரு தீவான், அதாவது அகராதி நூல் மாதிரி. ஒரு 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 சொல்லுக்கு அர்த்தம் தெரியணும், இந்த இடத்துல எப்படி புரியுறது அப்படின்னு சொன்னா, அதுக்கு பல நூல்கள் இருக்குது இல்ல. அன்றைய காலகட்டத்துல அது கவிதை என்பது, இலக்கியம் என்பது அது அரபு மக்களின் தீவான், ஒரு அகராதி நூல். அப்ப இப்னு அப்பாஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு குர்ஆன்ல ஏதாச்சும் விளங்கலையா, இந்த இடத்துல பொருள் விளங்கலையா, அப்ப அதை போய் இலக்கியத்துல கவிதையில போய் தேடு. ஏனென்றால் கவிதை என்பது அரபு மக்களினுடைய தீவானாக, ஒரு இலக்கிய நூலாக இருக்கிறது, ஒரு டிக்ஷனரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த செய்தி வந்து ஹாக்கிம்ல வருது. சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களே இந்த வசனத்துல இடம்பெற்ற சாக்குக்கு என்ன அர்த்தம் புரியணும் என்பதை அவரே ஒரு கவிதை முன்னுதாரணம் காட்டுறாரு. எப்படி முன்னுதாரணம் காட்டுறாரு? அமா சமிஅத்தும் கௌல ஷாயிரி, ஒரு கவிஞருடைய சொல்லை நீங்கள் கேள்விப்படவில்லையா? இஸ்பிர் அனாகு இன்னஹு ஷர்ருன் பாக்கின் கது சன்ன கௌமுக லர்பல் அனாகி காமத்தில் ஹர்பு பினா அன் சாக்கின் அப்படிங்கிற அந்த கவிதையை அந்த கேள்வி கேட்ட அந்த மனிதரிடத்துல, மாணவரிடத்துல இந்த கவிதையை எடுத்து படித்து காட்டுறாரு. என்ன அர்த்தம்? இஸ்பிர் அனாகு, அனாக்கே நீ பொறுமையாக இரு. அனாக் என்பது ஒரு அலம், ஒரு பேரு, ஒரு மனிதரின் பெயர். அனாக்கே நீ பொறுமையாக இரு. இன்னஹு ஷர்ருன் பாக்கின், நிச்சயமாக இது நிலைத்திருக்கக்கூடிய, நிரந்தரமாக தொடரக்கூடிய ஒரு கெட்டதுதான், ஒரு கெடுதிதான். எதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு போரை பத்தி, யுத்தத்தை பத்தி பேசுறாங்க. யுத்தம் என்பது காலங்காலமாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஷர்ரு தான். கது சன்ன கௌமுக லர்பல் ஆனாக்கி, உன்னுடைய சமூகம் தான் இந்த மாதிரி கழுத்துகளை வெட்டுவதை, தலைகளை வெட்டுவதை அதை நடைமுறைப்படுத்தி விட்டது. யுத்தம்னு வந்தா தலையை வெட்டுறது, கழுத்து வெட்டுறதுன்னு வருது இல்ல. உன் சமூகம் தான் அதை, அந்த கழுத்துகளை வெட்டுவதை நடைமுறைப்படுத்தி விட்டது. காமத்தில் ஹர்பு பினா அன் சாக்கின், யுத்தம் நம்ம இடத்திலே, யுத்தம் நம்ம இடத்திலே நேரடி அர்த்தம் காலை கொண்டு நிற்கிறது. காமத்தில் ஹர்பு பினா, யுத்தம் நம்மிடம் இருக்கிறது, அன் சாக்கு காலால் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல யுத்தம் என்பது அது ஒரு பொருளா, அது ஒரு செய்யா, அது ஒரு உருவமா, அதுக்கு ஒரு ஜிஸ்ம் உண்டா?
யுத்தத்துக்கு தனியா முகம் கை கால்லாம் உண்டா? அப்ப யுத்தம் நம்ம இடத்திலே என்ன செய்கிறது? காலால் நிற்கிறது அப்படின்னா அங்க என்ன அர்த்தம் புரியும்? அதாவது பொதுவாகவே வந்து தலைவிரித்து ஆடுகிறது அப்படிம்பாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைய சொல்லி இந்த பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது அப்படிம்பாங்க. பிரச்சனைக்கு என்ன தலை விரிச்சு ஆடுறது? தலைவிரிச்சு ஆடுறது அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா ரொம்ப கடுமையா இருக்கு அங்க கருத்துல அதை சொல்லுவாங்க. யுத்தம் கோர தாண்டவம் ஆடுகிறது அப்படிம்பாங்க. தாண்டவம் ஆடுறது அப்படின்னு சொன்னா பாஞ்சு பாஞ்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஞ்சு பாஞ்சு ஆடுறதுக்கு தான் தமிழ்ல தாண்டவம் ஆடுதல்பாங்க. அப்ப யுத்தம் என்பது கோர தாண்டவம் ஆடுகிறது அப்படின்னு சொன்னா யுத்தத்துக்கு கால் இருக்காது, பாஞ்சு பாஞ்சு ஆடுதுன்னு அர்த்தமா? அப்ப யுத்தம் கோர தாண்டவம் ஆடுகிறது என்கிற இந்த சொல்ல வந்து தமிழ்ல எந்த அர்த்தத்துல பயன்படுத்துறாங்கன்னா கடுமையான யுத்தம் நடக்குதுங்கிற கருத்தை. ஆனா அரபு மக்கள் வந்து காமத்தில் ஹர்பு பினான் சாக், யுத்தம் தனது காலால் நிலைபெற்று நிற்கிறது, உறுதியா நிற்கிறது அப்படிங்கிற இடத்துல சாக் என்கிற சொல்ல எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா உண்மையிலேயே காலுங்கிற அர்த்தத்தை பயன்படுத்தல, மாறாக கடுமை என்கிற அர்த்தத்தை பயன்படுத்துறாங்க. யுத்தம் கடுமையா நம்மள்ட்ட நடக்குது என்ற அர்த்தத்தை தருவதற்காக அதை பயன்படுத்துறாங்க. அதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்களே அந்த அந்த சாக் என்பதற்கு கூடுதல் விளக்கத்தையும் கொடுக்குறாரு. கவிதையும் சொல்லி போட்டு அந்த கவிதையில என்ன அர்த்தம்? அந்த கவிதையில சாக்குக்கு என்ன அர்த்தம்? ஷித்தத்துன்னு அர்த்தம், கருப்பு கஷ்டம்னு அர்த்தம். அது அவரே சொல்றாரு. எப்படி? இந்த இந்த கவிதையில நம்ம எந்த அர்த்தம் புரியுறோமோ அதுதான் ஆதா யௌமு கருபின் ஒஷித்தத்தின். கியாமத்து நாள்ல சாக்கு திறந்து காட்டப்படும் அந்த நாள் அப்படின்னு சொன்னா அது கஷ்டத்தினுடைய நாள், ஷித்தத்துடைய நாள், சிரமத்தினுடைய நாள் அப்படின்னு சொல்லி யார் விளக்கம் தருகிறார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த யௌமு யுக்ஷஃப் அன் சாக் என்கிற அந்த வசனத்துக்கு கேள்வி வருகிற பொழுது உனக்கு அதுக்கு நேரடியாக பொருள் செஞ்சு புரியாட்டா இலக்கியத்துல கவிதையில போய் தேடு அப்படின்னு சொன்னதோடு இல்லாம ஒரு கவிதையும் எடுத்து சொல்லி அந்த கவிதையில் இடம்பெற்ற சாக்குக்கு சித்தத்து கருவுங்கிற அர்த்தத்தையும் அவர் கொடுக்கிற விளக்கத்தின் மூலமாக உணர்த்துறார். இந்த செய்தி வந்து ஹாக்கிம்ல 3845 ஹதீஸாக அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் ஹாக்கிம் இந்த செய்தியை ஆதாரப்பூர்வமான செய்தின்னு சொல்றாங்க. அதே போல தஹபி என்கிற அறிஞர் வந்து இந்த ஹதீஸ் இமாம் ஹாக்கிம் சொன்னது மாதிரி தான், அது ஆதாரப்பூர்வமான செய்தி தான் என்று ஹாக்கிமும் அதை முன்மொழிகிறார், வழிமொழிகிறார். இப்ப நம்ம தெரிய வேண்டியது என்னன்னா யௌம யுக்ஷஃபான் சாக்கு அப்படின்னு குரான்ல ஒரு ஆயத்து வருது. அந்த சாக்குக்கு அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு இன்னைக்கு வஹாபிகள் சொல்றாங்களா இல்லையா, முஜஸ்ஸிமாக்கள் சொன்னாங்களா இல்லையா, அவங்க வாத பிரகாரம் ஒரு பரலியாக சொல்றேன். அல்லாஹ்வுக்கு சாக்கு கால் இருக்குன்னு வச்சுக்குவோம். அல்லாஹுடைய கால் திறந்து காட்டப்படும் அந்த நாள் அப்படின்னு அதுக்கு பொருள் செய்யும் போது நமக்கு ஏதாவது குழப்பம் வருதா? ஏதாவது புரியாம இருக்குதா? காலை திறந்து காட்டப்படும் அந்த நாள் சொன்னா காலை திறந்து காட்டுவான் அப்படின்னு புரியுது இல்ல? அப்போ காலுக்கு அந்த சாக்குக்கு காலுன்னு அர்த்தம் வச்சு அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குங்கிற நம்பிக்கையில அன்றைய கால மக்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் காலகட்டத்தில் தாபியங்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா யௌம யுக்ஷஃபான் சாக் என்பதற்கு எப்படி அர்த்தம் புரியுது அந்த குழப்பம் வருமா? கால் நத்தை கால் நத்தைச்சிட்டு வாங்கிட்டு போயிருவாங்களே. இறைவன் உருவமற்றவங்கிற நம்பிக்கையில இருக்க போய் தானே சாக்கு திறந்து காட்டப்படும் அந்த நாள் சொன்ன உடனே சாக்குன்னா என்ன எப்படி புரியுறது என்கிற கேள்வி அதனால தானே வந்துச்சு. இறைவன் உருவமற்றவங்கிற நம்பிக்கையில இருக்க போய் தானே. அந்த நம்பிக்கை நபி சஹாபாக்கள் காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த மக்களுடைய நம்பிக்கை தவறு. ஒரு வாதத்துக்கு வஹாபிகளுடைய கொள்கை மாதிரி அது தவறுன்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. இப்ப அவங்க என்ன செய்யறாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா நபியிடம் பாடம் பயின்ற குர்ஆனுக்கு விரிவுரையாளர் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுடைய விரிவுரையாளரின் தந்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள்ட்ட வந்து அந்த வசனத்துக்கு அவர் விளக்கம் கேட்கிறார். அப்படி விளக்கம் கேட்கும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ன சொல்லி இருக்கணும்? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குங்கிற நம்பிக்கையில சஹாபாக்கள் இருந்திருந்தால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த கேள்வி கேட்டுட்டு என்ன சொல்லியிருக்கணும்? ஏப்பா இது ஒன்னும் உனக்கு புரியல, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு தானே, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னா அவனுக்கு கால் இருக்கும் தானே, அவன் காலை திறந்து காட்டுவான்னு அர்த்தம், காலை திறந்து காட்டுறது புரியாம போவாப்பா அப்படி கேள்வி எழுப்பி இருக்கணும். அவர் புரிய சாக்குக்கு எப்படி அர்த்தம் வைக்கணும்னு தெரியலன்னு வந்து நிக்கிறாரு. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன சொல்றாரு? அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் உருவமற்ற நம்பிக்கைகளுக்கு போய் கேள்வி வருது. இப்னு அப்பாஸ் பதில் என்ன சொல்றாரு? உனக்கு குர்ஆனிலே ஏதேனும் ஒன்று புரியாவிட்டால் இதா ஹஃபிய அலைக்கும் ஷையும் மினல் குர்ஆனி ஃபப்தகூஹு ஃபிஷ்ஷிரி, குர்ஆனில உனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் புரியவில்லை என்றால் இலக்கியத்திலே கவிதையிலே அதற்கான பொருளை தேடு. அப்ப சாக்குக்கு இந்த இடத்துல நேரடி பொருள் கொடுக்க கூடாது, இலக்கிய பொருள் பார்க்கணும். ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கு இலக்கண பொருள் வேறு, இலக்கிய பொருள் வேறு, ரெண்டு வெவ்வேறு தானே. இலக்கண பொருள் வேறு, இலக்கிய பொருள் என்பது வேறு, இரண்டும் ஒரே கருத்துல வராது. இப்போ ஒரு ஆட்சியில தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளர் என்ன சொல்றாரு? தமிழ்நாடே என் கையில் இருக்குது அப்படிங்கிற.
தமிழ்நாடு என் கையில் இருக்கிறது என்பதற்கு இலக்கண ரீதியாக நீங்க பொருள் புரிய நினைச்சீங்கன்னா, தமிழ்நாடு என்கிற ஒரு ஒரு பகுதி, சரிங்களா, ஒரு மாநிலம் ஒரு மனுஷனுடைய கையில உட்கார்ந்துட்டு இருக்குது, அந்த நிலப்பரப்பு ஒரு கையில இருக்குது. இது யாராவது இப்படி அர்த்தம் வைக்க முடியுமா? இலக்கணம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு என் கையில் இருக்கிறது, இது நேரடி வார்த்தை. இந்த நேரடி வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான். இலக்கணம் என்கிற ரீதியாக நீங்க அணுகுனீங்கன்னா, தமிழ்நாடு என்கிற மாநிலம் அந்த நிலப்பரப்பு என் கையில் இருக்குன்னு அர்த்தம் வரும். சரி, இலக்கிய அறிவியா பார்ப்போம். இலக்கிய ரீதியாக இலக்கணம் பொருள் வேறு, இலக்கிய பொருள் வேறு. இப்படி இலக்கிய ரீதியாக பார்ப்போம். தமிழ்நாடு என் கையில இருக்குது என்பது எந்த அர்த்தத்துல சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் என்கிட்ட இருக்கு என்கிற கருத்துல அது சொல்லப்படுது. அப்ப இலக்கிய ரீதியாக அதை அணுகின்ற பொழுது ஆட்சி அதிகாரத்தை பத்தி அது பேசுறதை தவிர ஒரு மாநிலத்தையும் ஒரு நிலப்பரப்பையும் மண்ணையும் அது அது என்ன செய்யல, பேசல. அதை அப்படியே தூக்கி வச்சு கையில வச்சுட்டான்னு சொல்லி பேசல. அதனாலதான் சொல்ல வரோம், ஒரு ஒரு சொல்லுக்கு இலக்கண பொருள் வேறு, இலக்கிய பொருள் வேறு. ரெண்டும் ஒரே விஷயத்துல அது ஒன்றுபடாது. அது முரண்பட்டு நிற்கும். எந்த இடத்துல எப்படி புரியணும் விளங்குறது தான் முக்கியம். அகீதா விஷயத்துல இது எப்படி புரியுது என்பதற்கு இல்மு வேணும். அதைத்தான் சலாச முதல்ல சஹாபாக்களுக்கு அந்த ஈமான கத்துக் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த புரிதல் இருந்தாதான் அதை இலக்கண ரீதியா அர்த்தம் வைக்கிறதா இலக்கிய ரீதியா அர்த்தம் வைக்கிறதான்னு விளங்கும். என்னடா தப்பு தப்பா அர்த்தம் வச்சுட்டு போயிருவோம். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேனே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்துல நபிசாசுடைய மனைவிமார்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, யாவத்துக்கு வந்து சொல்றேன், தவறுதலா இருந்தா நம்ம சரி செஞ்சுக்கலாம். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற சஹாபி பெண்மணிகள் நபி இடத்துல போய் கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் வஃபாத்தான பிறகு ஐயுனா அஸ்ரஉ லஹு லஹு கம்பிக்க யா ரசூலல்லாஹ், அப்படி வரும் அந்த வாசகம், அப்படி வரும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க வஃபாத்தான பிறகு உங்களை எங்களில் யார் சீக்கிரம் சந்திக்க வருவாங்க, அதாவது நீங்க வஃபாத்தான பிறகு எங்களை யார் முதல்ல வஃபாத் ஆகுவாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்ட உடனே பெருமான சாசக என்ன பதில் சொல்றாங்க, அத்துவலு குன்ன எதன் அப்படின்னாங்க. உங்களில் யாருக்கு கை அதிக நீளமோ அவர்கள் தான். அப்ப மனைவிமார்கள் கேட்ட கேள்வி, உங்களுக்கு பிறகு எங்களில் யார் வேகமா உங்களை சந்திக்க வருவாங்க, சீக்கிரம் வஃபாத் ஆகுவாங்கன்னு. அதுக்கு நபிசாசம் சொன்ன பதில், அத்துவலுக்குன்ன எதன், உங்களில் யாருக்கு கை பெருசா இருக்கோ நீளமா இருக்கோ அவங்க தான் முதல்ல என்ன சந்திப்பீங்க, வேகமா சந்திப்பீங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு உட்பட சொல்றாங்க, நாங்கள் எல்லாம் நபியுடைய மனைமகளோடு சேர்ந்து கை நீளம்னு சலாசம் சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க தான் முதல்ல வஃபாத்தாக போறாங்கன்னு அர்த்தம். நம்மளாம் கையை அளந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சஹாபி பெண்மணிகள் நபிசாசுடைய மனைமார்கள் உம்முஹாத்துல் முஃமினீன் என்ன செஞ்சாங்க, கைகளை அளந்து பார்த்தாங்க. அப்படி அளந்து பார்க்கும்போது ஞாபகம் சரியாக இருந்தால் அந்த சமயத்துல சௌதா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய மனைவி சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கரம் வந்து மற்றவங்களுடைய கரத்தை விட நீளமாக இருந்ததாக ஹதீஸ்ல வருது. அப்ப எல்லோரும் என்ன விளங்கிக்கிட்டாங்க அப்படின்னா, முதல்ல இறந்து போறது யாருதான், சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் அப்படின்னு விளங்கிக்கிட்டாங்க. ஆனா முதல்ல இறந்து போனது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. இது புகாரி முஸ்லிம்ல வந்து ஹதீஸை நான் சொல்றேன். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா முதல்ல வஃபாத் ஆயிட்டாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அத்துவலுக்குன்ன ஏதான்னு சலாசம் சொன்னாங்க, உங்களுக்கு யாருக்கு கை நீளமோ அவங்க தான் முதல்ல வஃபாத் ஆகுவாங்கன்னு. இப்ப இறந்து போனது யாரு, கை ரொம்ப நீளமானவர் கிடையாது, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆனாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு ஹதீஸ் பொய்யாயிருச்சா? நபியோட ஹதீஸ் பொய்யாகல. ஏன்னா அந்த சஹாபாக்கள், அந்த சஹாபி பெண்மணிகள் உம்முஹாத்துல் முஃமினீன் அதுக்கு விளக்கம் தராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உட்பட என்ன சொல்றாங்கன்னா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகும்போது நேருக்கு மாறா இருக்குது. அப்பதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், அத்துவலுக்குன்ன எதன் என்பதற்கு நேரடி பொருள் கிடையாது, இலக்கிய பொருள். இலக்கிய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க அதிகமா தர்மம் கொடுப்பாங்களாம். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சதக்காவே அதிகம் விரும்புவார்கள், அதிகமா தர்மம் செய்வாங்க. இப்ப தர்மம் செய்யறதுக்கு கை அதிகமா நீட்டணுமா இல்லையா, தர்மம் செய்யறதுக்கு அதிகமா கையை பயன்படுத்தணுமா இல்லையா? அப்போ ஒரு செயலுக்கு ஒரு செயலுக்கு ஒரு 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 உறுப்பை அதிகமா பயன்படுத்தும் போது அது நீளம், அது பெருசு என்கிற பெயர் வந்து இயற்கையாக இது இலக்கிய அடிப்படையில் வழங்கப்படுறது. கை நீளம். இப்ப தமிழ்நாட்டு வழக்குல குறிப்பா மேலப்பாளைய வழக்குல பேசுறதா இருந்தா, ஒருத்தன் இன்னொருத்தன் அதிகமா அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு வைங்களேன், துன்புறுத்துறான், ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், கைய அடிக்கிறது பயன்படுத்துறான் அதிகமா. இப்ப நம்ம அவனுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு கை நீளம் அப்படிம்பாங்க. அடுத்தவனை துன்புறுத்துறான், அடுத்தவனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், அதுக்காக கைய என்ன செய்யறான், அவன் நீட்டுறான். இப்ப இவனுக்கு என்ன பேர் கொடுப்பாங்க, நம்ம தமிழ்நாட்டுல மேலப்பாளைய பாஷையை நான் சொல்றேன், அவனுக்கு கை நீளம் அப்படிம்பாங்க. ஒருத்தன் அதிகமா அடுத்தவனை திட்டிக்கிட்டு இருக்கிறான், கெட்ட வார்த்தை பேசுறான் அப்படின்னு சொன்னா, மேலப்பாளையத்துல உள்ள பாஷையில என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு வாய் நீளம் அப்படிம்பாங்க. அப்ப கை நீளம், வாய் நீளம் அப்படின்னு இப்படி சொல்றாங்களா பாத்தீங்களா? இப்ப இந்த இடத்துல வந்து டேப் போட்டு அளந்து பாக்குறது கிடையாது. ஒரு செயல் அதிகமா செய்கின்ற பொழுது அது அத்துவல் என்கிற சொல்ல சேர்த்து பயன்படுத்துறது இருக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு காலகட்டத்துல பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சதக்காவுக்காக கையை அதிகம் பயன்படுத்துறாங்கல்ல, அவங்களுக்கு அத்துவலுக்குன்ன எதன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க.
அப்ப நேரடி பொருள் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டேப் போட்டு அளந்தான் பார்க்கணும். ஆனா அப்படி டேப் போட்டு அளந்து பார்த்ததுக்கு என்ன ஆகுது? பிழை ஆகுது. அப்ப அத்துவலு கூடின எதை என்பது எந்த அர்த்தத்தை இலக்கிய அர்த்தத்துல சொல்றாங்க. எல்லா இடத்திலையுமே ஒரு சொல்லுக்கு இலக்கண அர்த்தமா இலக்கிய அர்த்தமா? அகீதாவை பொறுத்த வரைக்கும் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய ஈமானை தூய கொள்கையை சஹாபாக்களுக்கு போதிச்சிட்ட காரணத்தினால அப்ப அந்த அகீதா சார்ந்த வசனங்கள் இறைவன் இறை தூதர் சார்ந்த வசனங்கள் வருகின்ற பொழுது சஹாபாக்கள் அது எந்த அர்த்தத்துல புரியணும்னு விளங்கிட்டாங்க. இப்ப யௌம யுக்ஷஃபான் சாக்குன்னு வந்துச்சா, சாக்குக்கு வஹாபிகள் சொல்ற மாதிரி நேரடி பொருள் அர்த்தம் கால் அல்லாஹ்வுடைய கால் திறந்து காட்டப்படும் அந்த நாள் அப்படிதான் அர்த்தம் வச்சான். 2010 சென்னை விவாதத்துல ஜமாலி ஹசரத் அவர்கள் இறைவனுக்கு உருவம் உண்டாங்கிற தலைப்புல விவாதம் நடத்தும் போது அந்த விவாதத்துல ஹசரத் அவங்களுக்கு உதவியாளராக நம்ம மேடையில இருந்தோம். கண்கூட பார்த்ததுனால அதை நான் சொல்ல வரேன். நம்ம அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொன்ன வஹாபிகள் பிஜே யௌம யுக்ஷஃபான் சாக் அல்லாஹ் கால் திறந்து காட்டப்படும் அப்படின்னு வருதே, அப்ப கால் அல்லாஹ்வுக்கு இருக்குது இல்ல அப்படிதான் போனாங்க. அப்ப சஹாபாக்கள் எந்த நம்பிக்கையில இருந்தாங்க? ஏன்னா சஹாபாக்கள் நம்ம திரும்ப திரும்ப ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கதான் இஸ்லாத்துக்கான பெருமானாருடைய நம்பகத்தன்மையோடு இந்த உம்மத்துக்கு இஸ்லாத்தை பரப்புவதற்காக அனுப்பப்பட்டவங்க. அதை தாண்டி அந்த சஹாபாக்கள் தான் உண்மையான ஈமானை நபியிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். தூய ஈமானை தூய கொள்கையை நபியிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். அவங்க வேற யார்ட்டையும் கத்துக்கல. இப்ப நமக்கு ஒரு உஸ்தாதுன்னு போவோம். அப்ப யாராவது என்ன சொல்லுவாங்க? உங்க உஸ்தாத் தப்பா புரிஞ்சிருக்கலாம், உங்கள்ட்ட தப்பா சொல்லியிருக்கலாம், நீ தப்பா புரிஞ்சிருக்கலாம், மாணவனுக்கு தப்பா போச்சிருக்கலாம். இது அப்படி இல்ல. சஹாபாவுடைய உஸ்தாத் யாரு? பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் உஸ்தாத் தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க, தப்பா புரிஞ்சுட்டாங்க மார்க்கத்தை அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு தப்பா புரிஞ்சு தப்பா சொல்லி கொடுத்தாங்கன்னு அர்த்தம் வரும். நான் அதுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வரேன். சஹாபாக்கள் ஈமானை கொள்கை யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட இருந்து. அந்த சஹாபா பெருமக்கள் ஒரு கொள்கையை பேசும்போது அந்த கொள்கைக்கு வெயிட் உண்டு. ஏன்னா அவங்க யாரிடமிருந்து பெற்றார்கள்? பெருமானாரிடமிருந்து பெற்றார்கள். அப்ப இங்க இந்த ஹதீஸ்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா மிக தெளிவாக நம்மள்ட்ட பதிவு செய்யறாங்க. அந்த இடத்துல சாக்குக்கு கால் நட்டு வச்சிருக்க கூடாது. ஒரு கவிதைய இலக்கியத்தை எடுத்து காட்டுறாங்க. இந்த கவிதையில் இந்த இலக்கியத்தில் சாக்கு என்ற வார்த்தை எந்த அர்த்தத்துல வருது? சித்தத்து கருபு அப்படின்னு அர்த்தத்துல வருதா? அந்த அர்த்தம் தான் இங்க கொடுக்கணும். இறைவனுக்கு உருவம் இருக்கு, உருவத்தை கால்னு அர்த்தம் கொடுத்துட்டு போப்பா அப்படி சொல்றதுக்கு ஒரு செகண்ட் ஆகும்ல. எதுக்கு போட்டு மெனக்கெட்டு நேரத்தை வீணடிச்சு இதா கஃபியா அலைக்கும் செய்யும் குரானி பபுத்தகுஹு ஃபிஷ்ஷிரி ஃபஇன்னஹு தீவானுல் அரபுன்னு சொல்லிட்டு அமா சமிஅத்தும் கௌல ஷாயிரின்னு சொல்லிட்டு இஸ்பிர் அனாக்கு இன்னஹு ஷர்ருன் பாக்கின் கது சன்ன கௌமுக லர்பல் அனாக்கி வ காமத்தில் ஹர்பு பினான் சாக்கின் இவ்வளஹான நீட்டி சொல்லிட்டு ஹாதா யௌமு கர்பின் வ ஷித்தத்தின். இவ்வளவு நேரம் பேச வேண்டிய வேலை இருக்குதா? இவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டிய வேலை இருக்குதா? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு அப்படின்னு இருந்தால் சாக்குக்கு காலுன்னு அர்த்தம். அவ்வளவுதான்ப்பா, போப்பான்னு முடிச்சு விட்டுறலாம். இதுல உனக்கு என்னப்பா புரியலன்னு கேட்டு அனுப்பி விட்டுறலாம். அப்ப சஹாபா பெருமக்கள் இறைவன் உருவமற்றவன் என்கிற நம்பிக்கையில் அந்த கொள்கையில் தான் இருந்திருக்கிறார்கள். அந்த கொள்கையைத்தான் தங்களுடைய மாணவர்களுக்கு அவர்கள் போதித்தார்கள் என்பதை ஹாக்கிமில் இடம்பெற்ற ஆதாரப்பூர்வமான அந்த ஹதீஸ் நமக்கு சான்றாக இருக்கிறது. அதே போல சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மாணவர்களில் ஒருவர் சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்திலேயும் யௌம யுக்ஷஃபான் சாக் என்கிற வசனத்தை பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அப்படி கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அவங்க கடுமையா கோவப்பட்டாங்களாம். வலபன் ஷதீதன் வருது. மிக கடுமையாக கோவப்பட்டு சொன்னாங்க. அவங்க சொல்றாங்க, கவனிங்க, இன்ன அக்வாமன் யஸுமுன அன்னல்லாஹ சுப்ஹானா யக்ஷிஃபு அன் சாகிஹி. சில மக்கள் கருதி கொண்டார்கள், சில கூட்டம் கருதி கொள்கிறார்கள், வழிகட்ட கூட்டம் என்ன கருதுறாங்க? அல்லாஹு அவனுடைய சாக்கை அவனுடைய காலை திஃபானில் அம்ரு ஷதீது. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் மிக கடினமான ஒரு விஷயத்தை என்ன செய்வான்? திறப்பான், அதை நீக்குவான், பெரும் கஷ்டத்தை நீக்குவான். அதுக்கு இதுதான் பொருள். அல்லாவுக்கு காலு, அல்லாவுக்கு சாக்கு, அல்லாவுடைய காலஞ்சும் அல்லாவுக்கு உருவம் கொடுத்துட்டு போயிடக்கூடாது. அப்படி சில வழிகேடர்கள் சில கூட்டத்தால் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மை அது கிடையாது என்று சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய தாபிஇ, சஹாபிகள் காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மாணவர். அப்போ அதைத்தான் மீண்டும் சொல்றோம். இது என்னமோ நீங்களும் நானும் இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு இலக்கண அர்த்தத்தை எடுக்கவா இலக்கிய அர்த்தத்தை எடுக்கவான்னு குழம்புறது இல்லை. ஈமான் என்னன்னு போதிக்கப்பட்டுருச்சு. இறைவன் உருவமற்றவன் போதிக்கப்பட்டுருச்சு. இப்ப அந்த வசனத்துக்கு நீ என்ன அர்த்தம் எடுப்ப?
நீ நேரடி பொருள் எடுத்தா முட்டாள்னு அர்த்தம். எப்படி தமிழ்நாடு என் கையில் இருக்குது என்றார் சொல்லுக்கு நேரடி பொருள் எடுத்தா, அதாவது இலக்கண பொருள் எடுத்தா 1 நம்பர் முட்டாள். அதே போல யோமியுக் ஷெஃப் அன் சாக்குக்கு அல்லாவுடைய கால்னு அர்த்தம் வச்சு இலக்கண அர்த்தம் எடுத்தா அவன் முட்டாள். இங்க இலக்கிய அர்த்தம் தான் எடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்களும் சரி, அவங்களுடைய மாணவர்கள் தாபியன்களும் சரி, நம்பிக்கை என்ன நமக்கு தெளிவா தெரியுது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட யூதர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. ஹில்யத்துல் அவுலியா அல்லாம அபு நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய ஹில்யத்துல் அவுலியா என்கிற அந்த நூலில் இந்த சம்பவம் இடம்பெறுது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட யூதர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க, இறைவனுக்கு உருவம் உண்டா? யூதர்களுடைய நம்பிக்கை இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொல்லி. அப்ப இறைவனுக்கு உருவம் உண்டா? ஏன் அப்ப யூதையன் ஒரு சஹாபிட்ட வந்து கேட்கிறான், அப்ப நம்பிக்கை இஸ்லாமிய நம்பிக்கை என்ன? இறைவன் உருவமற்றவன் என்ற நம்பிக்கைகளுக்கு போய் தானே இறைவனுக்கு உருவம் உண்டான்னு வந்து கேட்கிறான். இல்லாட்டா அவன் 2 பேரும் கொள்கை ஒன்னா இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப யூத கொள்கையும் இஸ்லாமிய கொள்கையும் இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிற விஷயத்துல ஒன்னா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவன் ஏன் இங்க வந்து கேட்கணும்? அலிகள் அவங்கள்ட்ட வந்து அப்ப 2 பேருடைய கொள்கையும் முரண்பட்டு இருக்க போய் தானே யூத கொள்கை பளிச்சுன்னு இருக்குது. அது இன்னைக்கும் கூட நீங்க பைபிளை எடுத்து பார்க்கலாம். யூதர்களுடைய நம்பிக்கை வந்து இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதுதான். பழைய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பைபிள்ல பழைய ஏற்பாடும் இருக்கு, புதிய ஏற்பாடும் இருக்கு. அதுல யூத கொள்கையை பத்தியும் வருது. அப்ப அதுல என்ன கேட்டீங்கன்னா இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதுதான் யூத கொள்கை, நசரானிய கொள்கை. அப்ப யூதர்கள் வந்து அலிதாட்ட வந்து அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கான்னு கேட்ட உடனே பளிச்சுன்னு பதில் அடிச்சாங்க. நீண்ட சம்பவம். நான் வந்து ஞாபகத்தில் இருந்தனால இந்த சமயத்துல வந்தனால நான் டக்குன்னு அந்த கிதாபு பேரும் ஞாபகத்தில் இருக்கிறதுனால நான் சொல்றேன். சம்பவம் முழுக்க நான் இப்ப சொல்லல. இன்ஷா அல்லாஹ் டைம் கிடைக்கும் போது நானும் அதை சொல்றேன். அப்ப இறைவனுக்கு உருவம் உண்டான்னு கேட்ட உடனே இறைவன் உருவமற்றவன் ஓப்பனா நேரடியா டிக்ளரா பதிவு செஞ்சாங்க. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப யூதன் வந்து கேள்வி கேட்டதே புரியுது. இஸ்லாமிய நம்பிக்கை இறைவனுக்கு உருவம் இல்லை, உருவம் உண்டு அப்படின்னு சொன்னா அவன் கேள்வி கேட்க மாட்டான். ஏன்னா அவன் நம்பிக்கையும் அதுதான். 2 பேருடைய நம்பிக்கை ஒன்னா அவன் கேள்வி கேட்கணும். அப்ப அவன் கேள்வி கேட்டதே அறிவிக்குது இஸ்லாமிய நம்பிக்கை இறைவன் உருவமற்றவன். சரி, அப்படி அவன் கேட்ட உடனே அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னாங்க? இறைவன் உருவமற்றவன் தான். சொன்ன பதில் அதுதான். இறைவன் உருவமற்றவன் தான். மிக தெளிவா பதில் சொன்னாங்க. அப்போ அது யாராக இருக்கட்டும், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களா இருக்கட்டும், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், எல்லா சஹாபாக்களும் நம்பிக்கை அதுதான். அந்த அந்த அதை வந்து பதிவு செய்யறவங்களுடைய பேர் நம்ம பதிவு செய்யறோம், அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைமார்களுடைய பேர் எத்தனை பேர் பதிவா இருக்குது? இறைவன் உருவமற்றங்கிற கருத்துல கொள்கையில இருக்கிற அந்த செய்தி எத்தனை நூல்கள்ல பதிவாகி இருக்கிறது. அதனால இறைவன் விஷயத்துல வந்து அந்த நம்பிக்கை என்பது சாதாரணமானதல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இறைவனுக்கு உருவம் கற்பித்தல் என்பது அது சரிஹி குஃபுர், அதாவது மிக தெளிவான அப்பட்டமான குஃபுர். தஅவீலுக்கு வேலை இல்லை. இந்த கருத்தில் அவர் சொல்லியிருக்கலாம், அந்த கருத்தில் சொல்லியிருக்கலாம், எனவே அவரை காஃபிர்னு சொல்லிடக்கூடாது. இந்த இஸ்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கேட்டா யாரையும் அவர் சீக்கிரத்துல காஃபிர்னு சொல்லக்கூடாது. இந்த 72 கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த 72 கூட்டத்தையுமே கூட டைரக்டா காஃபிர்னு சொல்லிடக்கூடாது. எப்போ காஃபிர்னு சொல்லணும்? சரிஹி குஃபுருடைய கொள்கை அவங்கள்ட்ட இருக்கிறது என்பதை பளிச்சுன்னு தெரியுது. சரிஹி குஃபுர்னு தெரியுது, காஃபிர்னு சொல்லிடணும். தஅவீலுக்கு இடம் இந்த கருத்தில் அவர் சொல்லியிருக்கலாம், அந்த கருத்தில் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தஅவீலுக்கு இடம்பாடான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பாரையானால் அப்போ அதை வச்சுக்கிட்டு நம்ம டக்குன்னு காஃபின்னு சொல்லக்கூடாது. ஃபாசிக்கணும்னு சொல்லிக்கலாமே தவிர காஃபின்னு சொல்லிடக்கூடாது. அஹ்லு சுன்னத் ஜமாத்தினுடைய நிலைப்பாட்டை சொல்றேன். அவ்வளவு எளிதில் யாரையும் காஃபின்னு சொல்லிட மாட்டாங்க. ஆனால் நல்லா கவனிக்கணும், இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொல்லிட்டா அது சரிஹி குஃபுர், தஅவீலுக்கு வேலை இல்லை. அவன் டைரக்டா காஃபிர் தான். ஒரு சில தகவலை நான் பதிவு செய்யறேன். உதாரணமா இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி, நான் இமாம்களை பதிவு செய்யறேன். சஹாபாக்களை பத்தி ஒரு சில தகவல் நம்ம நினைவூட்டணும், அவங்க நம்பிக்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏன் அவங்க நம்பிக்கை சொன்னோம்? நபியிடம் இருந்து அந்த ஈமான் கத்துக்கிட்டாங்க, அதனால சஹாபாக்கள் நிலைப்பாட்டை சொன்னோம். அடுத்து இமாம்கள் பார்ப்போமே. இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அல் ஃபிக்ஹுல் அக்பர் என்கிற நூலுல அவர் அல்லாஹை பத்தி என்ன எழுதியிருக்கிறார்? தாபியின்கள் தபா தாபியங்களோட நம்பிக்கை. இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹ் தாபிஇ, ஏன்னா சஹாபிகள் காலகட்டத்தில் அவர் வாழ்ந்தவர். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபிகள் காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹ். அவர் தாபி தானே இமாம் அபு ஹனீஃபா. இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அல் ஃபிக்ஹுல் அக்பர் என்கிற நூலுல அவர் பதிவு செய்கிறார், ஒஹுவ ஷையுன், இறைவன் ஷையுன்,
ஷைனா இருக்கிறான்னு அர்த்தம். இறைவன் ஒரு செய்தான். லா கல்லஷியா, மத்த ஷைகளை போன்று அல்ல. செய் இந்த ஷெய்யின் இறைவன் ஒரு ஷெய் அப்படின்னு சொன்னமா இல்லையா? இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்களே, ஷெய்னா என்ன? ஓ மான ஷெய், ஷெய் என்பதனுடைய பொருள் இறைவன் ஒரு ஷெய்யாக இருக்கிறான் என்ற அந்த இடத்தில் உள்ள ஷெய் என்பதனுடைய பொருள் இஸ்பாத்துஹு, அவனை இஸ்பாத்து செய்வது, அதாவது அவன் இருக்கிறான் என்று சொல்வதாகும். அவன் இருக்கிறான், அந்த இடத்துல செய்ய கொண்டு முடியாது, அதை மௌஜூதுன்னு அர்த்தம். செய்யுங்கன்னு அர்த்தம், இறைவன் இருக்கிறான் அர்த்தம். இஸ்பாத்துஹு, இறைவன் இருக்கிறான், பிலா ஜிஸ்மின், இதான் கவனிக்கணும், பிலா ஜிஸ்மின், ஜிஸ்ம் இல்லாமல், உருவம் இல்லாமல், ஒலா ஜௌஹரின், ஜௌஹரும் இல்லாமல், ஒலா அரலின், அருளும் இல்லாமல் இறைவன் இருக்கிறான். லா ஹத்தலஹு ஒலா லித்தலஹு ஒலா நித்தலஹு ஒலா மிசலலஹு. லா ஹத்தலஹு, இறைவனுக்கு ஒரு எல்லை இல்லை. ஒலா லித்தலஹு, இறைவனுக்கு எதிர்மறை இல்லை. ஒலா நித்தலஹு, இறைவனுக்கு இணை இல்லை. ஒலா மிசலலஹு, இறைவனுக்கு ஒப்பானவன் இல்லை. இது எல்லாமே இது எல்லாமே எதை அடிப்படையா வச்சு வருது? இறைவன் உருவமற்றவன் என்பதை வச்சு அடிப்படையா வருது. இறைவன் இந்த ஜிசுமு அப்படின்னா என்ன? நான் வந்து மந்திக்கு பாஷையில உங்களுக்கு எளிமையா சொல்றேன். ஜிசுமு அப்படின்னு சொன்னா எந்த ஒரு செய்யுக்கு தூளு அரளு உமுக்கு இருக்குதோ, ஜிசுமுக்கு பல தாரீஃபு, நான் ஷார்ட்டா சொல்றேன். எந்த ஒரு செய்யுக்கு தூளு அரளு உமுக்கு இருக்குது, நீளம் ஆழம் அகலம், இந்த மூணு, நீளம் ஆழம் அகலம், தூளு அரளு உமுக்கு, இந்த மூணும் எந்த செய்யுக்கு இருக்குது அதுக்கு ஜிசுமுன்னு பேரு. நீங்க மந்திக்கு பாஷையில மந்திக்கு கிதாப் வேணா கொஞ்சம் இந்த மாதிரி இடங்களும் கொஞ்சம் முத்தால செஞ்சுக்காங்க. ஜவுஹர் அப்படின்னு, ஜவுஹர் அப்படின்னா என்ன? ஜவுஹர் என்பதும் அது ஒரு செய்யுதான், ஜிஸ்மு தான். ஆனா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மா யகூமு பி நஃப்ஸிஹி, எது சுயமாக இருக்கிறதோ அதுக்கு பேரு ஜவுஹர். சுயமாக இருக்கிறது, தானாக நிலை பெற்று நிற்பது. மா யகூமு பி நஃப்ஸிஹி, தானாக சுயமாக நிலை பெற்று நிற்பது. நேரடியா பொருள் செய்யறேன். அப்ப உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இப்ப நம்ம மனசனே எடுத்துக்கோமே, மனித உடல் இருக்கா இல்லையா, இது சுயமாகவே தானாகவே இருக்குது. இன்னொன்றோட ஒட்டிக்கிட்டு தான் இதை புரியணும் அவசியம் கிடையாது. இத விஷயத்தை விளங்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு லித்து சொன்னாதான் ஈஸியா புரியும். தோரஃபுல் ஆசியா இன்னமல் ஆசியா தோரஃபுல் தோரஃபு பி அழுதாதிஹா,